Hi, welcome to my YouTube channel. Ibrahim with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வந்து என்எஃப்ஓ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதோட என்எஃப்ஓ பீரியட் பார்த்தீங்கன்னா 5th அக்டோபர்லேருந்து 19th அக்டோபர் வரைக்கும் இது ஓப்பன் ஆயிருக்கும். இன்றைக்கி டேட்டு 17 இருக்குது. நமக்கு இன்னும் 2 தினங்கள் இருக்குது இதில் முதலீடு செய்கிறதுக்கு. அப்படி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லாபம் அதிகரிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் நீங்கள் இந்த க்ரோ அப் வழியாக முதலீடு செய்யலாம் அல்லது குவேர் ஆப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். எதற்காக நான் இந்த 2 ஆப் வழியாக முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்வீங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஆப் மூலிமா நீங்கள் முதலீடு செய்கிறப்ப எப்பயுமே நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுவீங்க. அதனால் உங்கள் முதலீட்டில் வர லாபங்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவேரா வழியாக நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் வழியாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அதற்கு நீங்கள் டெலிகிராம் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதன் மூலிமா என்ன நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது 5th அக்டோபர் அன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் 19th அக்டோபர் வரைக்கும் இது க்ளோஸ் ஆகுது. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸும் கிடைக்கிது. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அண்ட் ரெகுலர் பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் குரோத்து, டிவிடெண்ட் பே அவுட்டு, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸும் நமக்கு கிடைக்கிது. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் 500 ருபீஸ் நீங்கள் முதலீடு செய்யணும். அதே மாதிரி எஸ்ஐபி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் குறைந்தபட்சமாக 500 ரூபா நீங்கள் எஸ்ஐபி செய்ய முடியும். இந்த ஃபண்டில் எந்த என்ட்ரி லோடும் கிடையாது. எக்ஸிட் லோடை பொறுத்த வரைக்கும் 0.5% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. வித்தின் 3 மந்த்துக்குள்ளே இந்த ஃபண்டை வித்துட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டி சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.25 இருக்கும் ரெகுலர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும். பட் டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் இது ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதனை பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிய வரும். இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் S&P BSE 500 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது. இந்த ஃபண்டில் வந்து எப்படி முதலீடு பண்ணுவாங்க, அதாவது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சில் செயல்பட போகுது. அதாவது 35லேருந்து 40 ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி அதில் தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. அவங்களோட முதலீடுங்கிறது செக்டர், அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து எது பெரிய அளவில் இருக்கோ அப்படிப்பட்ட கம்பெனிகளை முதலீடு பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை விட்டு இவங்க வெளியேறிடுவாங்க. அப்படிப்பட்ட டாக்டிக்ஸ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறதா இவங்க திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பாட்டம் அப்ரோச், அப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதாவது சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பீட் அண்ட் டவுன் ஆகிருக்கும். அந்த ஸ்டாக்ஸில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி தங்களோட முதலீடுகளை வைப்பாங்க. எந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அந்த பங்கு வந்து எந்த திட்டத்திலலாம் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிப்பட்ட ஸ்டாக்கும் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துலையும் வந்து அந்தந்த கம்பெனியில் கார்ப்பரேட் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் சில இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பல ஈவெண்ட் நடக்கும். அதாவது மார்க்கெட்டில் நடக்கிற டிஸ்ட்ரப்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டென்ஸ் காம்படிஷன், இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறப்ப அது கம்பெனியோட குரோத்தை பாதிக்கக்கூடும். ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் நடக்கிறப்ப வந்து அவங்க இந்த கம்பெனி வந்து ரீஃபார்ம் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த சார்ஜஸும் அதுக்கப்புறம் வர டேக்ஸ் அப்புறம் அதோட டாரிஃப் எல்லாம் வந்து மாற்றத்துக்கு வரும். மேக்ரோ எக்கானமியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கமோடிட்டி ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரெக்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். குளோபல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்குது. அதாவது US அப்புறம் சைனாக்கு நடக்கிற அந்த ட்ரேட் வாரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதுவும் ஒரு ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த வணிகத்தை பாதிக்கக்கூடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வார், அதுக்கப்புறம் பேண்டமிக், இப்படி இருக்க இந்த வைரஸ் பேண்டமிக் வந்ததுனால கம்பெனியோட வளர்ச்சியும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சினாரியோவில் வந்து அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா
ரீசெண்டாக வந்து மார்ச் 23 அன்னைக்கு பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் சரிஞ்சிச்சு. எப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒரு சரிவு இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட திட்டங்களில் போய் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இதை தான் வந்து ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து எப்போ உயருதோ அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. எப்போ அந்த டார்கெட் ப்ரைஸை போய் இந்த ஸ்டாக்கோட விலை அடையுதோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக்கை விட்டு இவங்க வெளியேறிடுவாங்க. திருப்பி ஒரு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வெறும் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி செயல்படும். ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட்டுங்கிறது எப்படி நம்மளோட வணிகத்தை பாதிக்கக்கூடும். ஈவன் வந்து குளோபல் ஈவெண்ட் வந்து பெரிய அளவில் நடக்கிறப்ப வந்து அது வேர்ல்டு அளவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸுக்கும் சைனாக்கும் நடக்கிற அந்த ட்ரேட் வாருங்கிறது இன்னும் ஒவ்வொரு நாளும் வந்து முந்திக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து சைனா தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது எல்லா பழியும் வந்து சைனா மேலே போட்டுட்ருக்காங்க. சைனாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரேட் வாருங்கிறது பெரிய அளவில் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் வரும் நாட்களில் வந்து இந்த ஈவெண்ட்டுங்கிறது எப்படி போகும்னு நம்ம கணிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம்ங்கிறது இன்னும் குறைஞ்ச பாடில்லை. இப்போ இருக்கிற வரப்போகிற இந்த வின்டர் டயத்தில் வந்து அதோட தாக்கம்ங்கிறது இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு அளவில் ஒரு அன்ரெஸ்டான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதோட பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கப்ப பங்கு சந்தையில் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சரிவை தான் நம்ம மார்ச் 23 அன்னைக்கு பார்த்தோம். அதை வந்து டியூ டு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இன்னும் நாம் வரப்போகிற நாட்களில் வந்து ஒரு சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த யூஎஸோட எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சப்போஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அவர் அந்த எலெக்ஷனில் வந்து தோக்குற பட்சத்தில் வந்து பங்கு சந்தையில் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி வரப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இவங்களோட முதலீடுகளை வந்து பெரிய அளவில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. எப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அப்படிப்பட்ட முதலீடுகளை செஞ்சு அவங்க லாபம் ஈட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் முதலீடு செய்கிறப்ப எந்த கம்பெனியோட வேல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்படிப்பட்ட நிறுவனமாக தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் நெஸ்டில், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஏசியன் பெயிண்ட், அப்புறம் ஏர்டெல், பிவிஆர், ஜியோ, பிரிட்டானியா, பல ஸ்டாக்ஸ்களை நீங்கள் நல்ல நல்ல ஸ்டாக்களை பார்த்து தெரிஞ்சிருக்க முடியும். சமீபத்தில் இந்த மார்ச்சில் நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரினா பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300 அளவுக்கு போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டாக்கும் வந்து அந்த பெரிய அளவில் சரிஞ்சதுனால பலர் வந்து விற்றுட்டு வெளியேறிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் வந்து யாரெல்லாம் வந்து துணிஞ்சு அதில் முதலீடு பண்ணாங்களோ நிச்சயமாக அவங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தில் இன்றைக்கி டேட்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூஷன் இருக்கிறப்ப, குறைவான ப்ரைஸில் இருக்கிறப்ப இந்த ஃபண்டு வந்து அப்படிப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு செய்யுண்டு இவங்க சொல்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துலனா வந்து பங்கு சந்தை சரியுதோ அந்த இடத்துல வந்து இவங்களோட முதலீடு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியேறிடுவாங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஃபண்டுகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதித்யா பிர்லா கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் வந்து பெரிய அளவில் சிறப்பாக செயல்படலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபண்டில் நான் முதலீடு செய்கிறதுக்கு தயார் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு ஃபண்டில் தான் முதலீடு பண்ணுவேன். அப்படிப்பட்ட டைவர்சிஃபைட் திட்டங்கள் வந்து இப்போ நல்ல நல்ல திட்டங்கள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதலீடு செய்கிறதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ஆதித்யா பிர்லா ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை பற்றி பார்த்தோம். இந்த ஃபண்டோட முதலீடு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய்.